ஏங்க வர வர உங்களுக்கு என் மேல அக்கறையே இல்ல. ஏம்பல அப்படி சொல்ற? பின்ன என்ன, கொஞ்ச நாளா எனக்கு விக்கலே வரதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீங்க என் மேல பாசமா இல்லன்னு அர்த்தம். என்ன பொண்ணு பார்க்க வரும்போது எங்க மாமியார் என்ன சொன்னாங்க, உன்ன ராணி மாதிரி வச்சு பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னென்னமோ கனவு கண்டேன். ஐயோ நம்ம இங்க இருக்கிறத விட நம்ம மாமியார் வீட்டுக்கு போய் ராணி மாதிரி வாழ போறோம் அப்படிலாம் நினைச்சு பாத்துட்டு இருந்தேன். ஆனா உண்மையில இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அந்த பாத்திரத்தை கழுவு, அந்த துணியை தவ, அந்த வீட்டை கூட்டு. ராணியா இப்படியா பாத்துக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. கடைசியில இங்க வந்து வீட்டு வேலைக்காரியா தான் இருக்கேன். என்ன ஏங்க ஐபிசி கோடு சொல்லுங்க. ஐபிசி கோடா? என் ஃப்ரெண்டு பணம் அனுப்புறேன்னு சொன்னா, அதுக்கு ஐபிசி கோடு வேணுமாமா, சொல்லுங்க. ஐஎஃப்சி கோடா? இத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வரைக்குமா? பொண்ணை பக்கத்துல பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஏங்க உங்க போன் தொலைஞ்சிருச்சாமே? ஆமாம்ல, தொலைஞ்சு போச்சு. அப்போ உங்க சார்ஜர் எனக்கு கொடுக்குறீங்களா? சரி சரி, போன் காணாம போயிடுச்சுல, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம்ல, வெளியே வந்து பாக்குறேன் என் பைக்கு காணோம். சரிங்க, நடந்தது நடந்து போச்சு. கோயிலுக்கு போய் சாமியாவது கும்பிட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வெளியே வந்து பாக்குறேன் என் செருப்பை காணோம். அடி மேல அடி விழுவுறதுன்னா இதுதானோ? ஏப்பா, கல்யாணம் ஆன புதுசுல ஏதாச்சும் சண்டை போட்டா கோச்சுக்கு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லுவீல, ஆமா. அந்த ஆஃபர் என்ன இருக்கா? அந்த ஆஃபர் முடிஞ்சு புது ஆஃபர் ஒன்று வச்சிருக்கேன். உங்க சாப்பாடுல விஷம் வைக்கலான்ட்டு. ஓகேவா? ஏங்க இன்னைக்கு வீட்ல யாரும் இல்ல, பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் மட்டும்தான். சரி, அப்ப சிம்பிளா தக்காளி சாதம் பண்ணிருக்கேன். தக்காளி சாதமா? வேணா லெமன் ரைஸ் பண்ணிரு. ஆசீர்வாதம் பண்ணு. உன் காலுங்க இங்கதான் இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. எந்த தம்பி? ஒரு 50 ரூபாடா. எதுக்கு? காலெல்லாம் உள்ள. ஆமா. ஏங்க உங்களுக்கு எதிரி இருக்காங்களா? அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் ஒன்னு சொல்றேன், கேளுங்க. சொல்லு. எதிரியை ஆட விட்டு அமைதியா வேடிக்கை பார்க்கணும். அப்படி நம்ம இருக்கையில அவங்க தப்புக்கு மேல தப்பு செஞ்சு அவங்களே மாட்டிக்கிடுவாங்க. எதிரி நம்மளோட பெரிய ஆட்டக்காரனா இருந்தா விரல விட்டு ஆடிட்டு போயிடானே, என்ன பண்றது? எதிரி பூரா என்ன ரெக்கார்ட் டான்ஸ் ஆடி வேலை பார்க்கறாங்க, ஆட விட்டு வேடிக்கை பார்க்கறது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேனா, நீ ஒரு மைத்தையும் புடுங்க வேணாம். இந்தாப்ல, என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நாளைக்கு போகணும். இந்த ஃபேனையும் சட்டையும் துவைக்க கொடு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். இந்த பொண்ணுங்களா இல்லைன்னா துணியை யார்கிட்ட கொண்டு போய் துவைக்க சொல்லுவீங்க? பொண்ணுங்களே இல்லைன்னா நாங்க ஏன் உடம்புல துணி போட போறோம்? ஏண்டி இப்படி நடு வீட்டுல படுத்துக்கிட்டு செல்ல நோன்றிய, குடும்பம் விளங்குமா? இப்ப ஓரமா படுத்து நோன்றா, இப்ப குடும்பம் விளங்குமா? போய் வேலைய பாருடா. ரைட்டு தான். நீ இந்த யோ, என்ன நீ ஜாலியா வந்து போன் பண்ணிட்டு இருக்க? அங்க அடுப்படியில அவ்வளவு வேலை இருக்கு, செஞ்சு கொடுக்கலாம்ல? இந்த சேலையில அழகா இருக்கப்ல. அப்படியாங்க? என் கண்ணே பட்டும் போல இருக்கு. முதல்ல போய் திருஷ்டி சுத்தி போடு. அம்மா, இந்த சேலை எங்க எடுத்த? இங்க பக்கத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச கடையில தாங்க. சூப்பரா இருக்குல்ல. இதே மாதிரி இன்னும் 4 சேலை உனக்கு நான் எடுத்து தரேன். சரிங்க, நீங்க இங்கே இருங்க, என் வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏம்பல, என் பர்ஸ்ல ஒரு புது 500 நோட்டு இருந்தது, பாத்தியா? உங்க பர்ஸ நான் தொடவே மாட்டேன். அதுல எவ்வளவு காசு இருந்தது எனக்கு தெரியுமா? இல்லப்ல, எதுவும் தப்பு நடந்து கூடாது, அதான் கேட்டேன். என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா உனக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கற? இல்லம்மா, இது வந்து ஒரு டூப்ளிகேட் நோட்டு. இதே மாதிரி ஒரு நோட்டு என் ஃப்ரெண்டு கிட்டே இருந்தது. அது தெரியாம அவங்க பொண்டாட்டி கடையில போய் கொடுத்து மாட்டிட்டாங்க. உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. இந்த நோட்டான் பாருங்க. ஏங்க என் ஃப்ரெண்டு சுசி இருக்கால, அவளுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்றா. பார்த்த இடத்துல சொன்னாங்களாமா, ஏதோ விசேஷமான பெரிய கோயில் இருக்காங்க, அங்க போய் அவ தொட்டி கட்டிட்டு வந்தானா சீக்கிரம் அவளுக்கு நல்லது நடக்குமாமா. நாளைக்கு போறாளாமா, என்னையும் தடிக்க கூப்பிட, போயிட்டு வரவா? குழந்தை இல்லைன்னா கோயில் கோயிலா போய் தொட்டி கட்டக்கூடாது. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர புருஷனை அன்பா பாசமா அக்கறையா கட்டணும். அப்ப குழந்தை தானா பிறக்கும். அப்பா சாமி, கண்ட மேச்சம் கேளுங்க, கட்டண மேச்சம் கேட்காதீங்க. குழந்தை மயில பிறக்கும். ஏங்க என்னங்க பெருமாள் கடையில போயிட்டு 5 லிட்டர் எண்ணெய் கேன் வாங்கிட்டு வாங்க. என்ன வாங்கணுமா? ஏன்டா என்னதான் ஏற்கனவே வாங்கியா? சரி என்னங்க 5 லிட்டர் எண்ணெய் கேன் வாங்கினா ஒரு வாலி ஃப்ரீயா தீபாவளி ஆஃபர் போட்டுருக்காங்க. இப்ப போனா தான் கிடைக்கும். நீ போய் வாங்கிட்டு வந்துருங்க. ஏண்டி அந்த வாலிக்காக யாரே போயிட்டு இன்னொரு வாட்டி என்ன வாங்கிட்டு வர சொல்ற? வாலி இல்லாம என்ன வாங்கினா 700 ரூபா, வாலியோட வாங்கினா 850 ரூபா, வாலி 150 ரூபா. அவன் கரெக்டா தான் விக்கிறான். எதுக்கு அதை பிரின்னு சொல்லி வேற விக்கிறீங்க? என்னங்க யார் அடிச்ச? ஏங்க ஏங்க இந்த பக்கம், இந்த பக்கம். ஏங்க ஏங்க இந்த பக்கம், இந்த பக்கம். இதுக்கு மேல என்கிட்ட காசு இல்ல. உங்க அப்பா வாண்ட கொடுத்து சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தாரு.
அக்கா உன் ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாளா, நீ போலியா? நான் ஏன் அங்க போகணும்? அவன் என்ன கூப்பிட்டாளா? கல்யாண நேரத்துக்கு நான் போக மாட்டேன். உன்ன மாமா அப்பப்ப பைத்தியக்காரின்னு சொல்வார்ல, அப்ப புரியல, இப்ப புரியுது. வந்துட்டீங்களா? ஏங்க நான் ஷாப்பிங் போகணும், எனக்கு ஒரு 5000 ரூபாய் போட்டு விடுறீங்களா? டேய் முன்னாடியே சொல்ல வேண்டியதானம்மா. இரு போட்டு விடுறேன். அமுச்சுட்டேன், செக் பண்ணி பாரு. வந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்க எனக்கு தெரியும். உங்ககிட்ட பணம் இருக்குது, நீ ஓவரா ஆடாத என்ன. தெரியுண்டி குந்தாணி, நீ இப்படி எல்லாம் பேசுவீன்னு. அதனாலதான் உனக்கு 1 ரூபா 50 காசு அமுச்சு விட்டுருக்கேன். செக் பண்ணி பாரு. ஏங்க இந்த சேலையில் நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்காப்புல. அப்படின்னா என்னை பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்களேன். அன்பே, ஆறு உயிரே, அரளி வதையே, கள்ளிப்பாலே, என்னை கொல்ல வந்த கொலகாரியே. போதும், இதுக்கு மேல உங்ககிட்ட வந்து நான் கவிதைன்னு கேட்டேன்னு வச்சுக்கவேன், உன் செருப்ப கழட்டி என்னை அடி. ஹாய் டி. நல்லா இருக்கியாடி? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா? பக்கத்துல யாருடி அவரு? இவரா? என்னோட ஹஸ்பண்ட் டி. ஏன் அவர் சைலண்டா இருக்காரு? ஏன் அவர் அப்படி உட்கார்ந்திருக்காரா? அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவண்டி. என்கிட்ட கூச்சப்படாதீங்க, நீ ஜாலியா பேசுங்க. உங்க நம்பர் கொடுங்க, நைட் நான் வீடியோ கால் பண்றேன். இங்க பாருங்க, இப்படியே என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன். ஏய், சண்டை போட்டு இருக்கும்போது சந்தோஷமா செய்யலாம் சொல்லாத. ஏம்ல 2 பேரும் போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? 2 நிமிஷத்துல பத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ஓ, பாத்துட்டு இருக்கோம். நல்ல அறிவு கொழுந்துதான். அந்த வீடியோவே 7 நிமிஷம் ஓடிட்டு இருக்கு. இது எங்க இருந்து 2 நிமிஷத்துல அத்த குழம்பு வைப்பீங்க? போடுங்க, போடு. அண்ணா நான் அழகா இருக்கேனா? அதையா ஏன்ட்ட கேக்குற? வா பாய் ஃப்ரெண்ட் போய் கேளு. எனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே. இதுல இருந்தே தெரியலையா நீ எவ்வளவு அழகா இருக்கன்னு? ஏங்க உங்க அம்மாவுக்கு வர தீபாவளிக்கு 1/4 பவுன்ல தோடு எடுத்துடலான் இருக்கேங்க. அப்படியா? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது நான் கொடுத்து வச்சிருந்தோம்ல. சரி, உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் வாங்கி தரேன். எனக்கு ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் மட்டும் வாங்கி தாங்களேன். ஏங்க ஒரு டான்ஸ் ஆடுங்களா? எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது, வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யறேன். ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கி கொடுங்களா? ஏங்க தீபாவளிக்கு எனக்கு என்னங்க தர போறீங்க? சரி, என்ன வேணும் கேளு. எனக்கு ஒரே ஒரு ரிங்கு மட்டும் போதுங்க. ஒரு ரிங்கு தானே? சரி தரேன், ஆனா அட்டெண்ட் பண்ண கூடாது, என் போன்ல காசு போயிடும். உலகத்துல இருக்கிற எல்லா புருஷங்க கிட்டையும் பொண்டாட்டிங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? என் பொண்டாட்டி சொல்லுவா, கேளுங்க. நானா இருக்கும் உன் கூட குடும்பம் நடத்துறேன். இதே வேற ஒத்தினா என்னைக்கே ஓடி போயிருப்பா. இந்தவள பயிர் நடவு போறதுக்கு ஆள் வரலையா? வா, நான் போய் நடவு போடலாம். யோ, எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தங்கத்தட்டுலயே சோறு ஊட்டி வளர்த்துச்சியா? இந்த காலை கொண்டாந்து நான் சேத்துல வைக்கணுமா? ஓ, என்னதான் உங்க அப்பா அம்மா உன்னை தங்கத்தட்டுல சோறு ஊட்டி வளர்த்தாலும் சேத்துல விளையிற நல்லா தான் சோறு ஆக்கி திங்க முடியும். 3 வேளையும் சோறு திங்கணும்ல. இதை மூடிட்டு வா போலாம்.